நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீஷா ஒரு பார்ன் ஆர்டிஸ்ட். அதாவது ஒரு ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு அந்த மியூசிக்கல் டேலண்ட் கூட ஆத்மா, ஒரு ஆர்டிஸ்டிக் அறிவு, எஸ்தெட்டிக் சென்ஸ் அண்ட் ஒரு ஆடியன்ஸை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு பவர் எல்லாம் வந்தாதான் ஆர்டிஸ்ட். அது இந்த வயசுல ஸ்ரீஷாக்கு இருக்கு. அவ பாடும்போது நம்ம அரெஸ்ட் ஆயிடுறோம். ஸ்ரீஷானா ஸ்ரீஷா தான். கடவுள் அவளை நல்லா வச்சிருக்கணும். அந்த டேலண்ட்க்கு ஒரு நல்ல அவளுக்கு ஒரு கரியர் அமையணும். மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த
எனக்கு என்ன சொல்கிறதுங்கிற வார்த்தைகளே வரல. இந்த பாட்டு மேடையில் எடுத்து பாடுறதுங்கிறது கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம். ஸ்ரீஷா இந்த பாட்டை இந்த அளவுக்கு பாடுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அதுலேயும் நான் இந்த பாட்டுகள் இந்த பாட்டெல்லாம் நாங்கள் கேட்டு எங்கள் உடம்பு உயிர் ரத்தம் நாளை எல்லாத்துலேயும் உள்ள பரவி இருக்கிற ஒரு பாடல். இத்தனை வருஷமாக கேட்ட பாடல். அதில் ஒரு சின்ன பிசகு செஞ்சால் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு நான் உள்வாங்கின ஒரு பாடல். அதில் நான் எதிர்பார்த்த ஒரு இடம், மன்னவன் வந்தானடி, அங்கே தான் அவள் ஃபெயிலாக நான் ஃபுல் சாங் பார்த்துட்டு வரும்போது நான் ஒன்று பார்க்குறேன், அந்த இடம் வரப்போகுது, அந்த இடம் வரப்போகுது, பாக்கி எல்லாம் பாடிட்டா, எல்லா இடமும் அற்புதம், அந்த ஒரு இடம் மட்டும் பாட போகிறாளா விட்டுற போகிறாளா அப்படிங்க. என்னமோ நானே பாடுற மாதிரி எனக்கு அங்கே ஒரு உட்கார முடியல, அப்படி ஒரு இருந்தேன். ஆனால் அதையும் அற்புதமாக பாடி அங்கே 4வது இன்னொரு சேர் போட்டு அங்கே அவளை உட்கார வச்சிடலாம். இப்போவே அங்கே சேனலில் அவளுக்கு அங்கே சேர் போடுறாங்களோ இல்லையோ, என்னோடய இதயத்தில் அந்த 4வது சேரை நான் அங்கே போட்டு என்னோடய இதயத்தில் நான் அவளை உட்கார வச்சுட்டேன். அதை தான் நான் சொல்கிறேன். ஸ்ரீஷா, நீ பாடிட்டு இருக்கும்பொழுது அதில் மனசில் ஒரு டிட்டர்மினேஷன், இன்னைக்கு இவ தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் என் மைண்டில் நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதனால் நம்ம கடைசியாக பேசலான்னு வச்சுருந்தேன். ஆனால் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எந்திரிச்ச உடனே மை ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ராட்டிஃபைட். ஓ, இதுதான் கன்விக்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுன்றது. என்ன ஒரு கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பாட்டில் தாளம் இவ்வளவு அழகாக சுத்தமாக நீ பாடுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஜதிகளுக்கு இடையில நீ பாடினது அவ்வளோ சுத்தம். என்ன கான்ஃபிடென்ஸ் உன் முகத்தில். ஜதி சொல்கிறவரை வாசிக்கிறவங்களை பார்த்து ஒழிய பதட்டமோ நடுக்கமோ சரியாக எடுத்துருவோமோன்ற சந்தேகம்லாம் உன் மனசில் கொஞ்சம் கூட இல்லை. அவ்வளோ அற்புதமாக பாடினேன். God bless you abundantly. நான் எப்பயுமே உங்கள் ஃபேன், உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை அழ வச்சது ஒன் ஆஃப் த ஃபியூ சிங்கர்ஸ் நீ தான். அண்ட் ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் கிவ் அ கங்க்ராட்ஸ் டு யுவர் ஃபாதர். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட் நான் இது வரைக்கும் நான் யாரும் பார்த்ததில்லை. இஸ் பின் யோர் பில்லர். இத்தனை வருஷமாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு பில்லராக இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அம்மா ஆண்டி கூட. பட் உங்கள் அப்பா உன் மேலே இருக்கிற அந்த வெறி, என் பொண்ணு அவ்வளோ நல்ல மூணுக்கு வரணும் பாடணும். என்னோட ஒப்பீனியன் ஆல்வேஸ் இந்த ஷோ தவிர்த்து நான் உன்னை எப்பவுமே ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் தான் நீ வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் யுவர் சிங்கிங் இஸ் ஸோ குட் ஃபார் த ஸ்டுடியோ. இந்த காம்படிஷன் மீறி யுவர் வாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸோ பியூர். மைக்கு இட்ஸ் ஆப்ட். இந்த எந்த சாங் நீ பாடினாலும் அந்த ஒரு ஏக்கம் ஆல்வேஸ் ஐ ஹேவ் தட். அது என்ன சொல்றது, எமோஷன் அவ்வளே இட் ஜஸ்ட் ஃப்ளோஸ் இன் யுவர் சிங்கிங். அண்ட் இந்த சாங்ல மை காட் ஃபேபுலஸ். Thank you sir. ஐ திங்க் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸைட்டட் பிகாஸ் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அதனால தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். நான் எனக்கு கூட சொல்லணும்னு அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை இன்னைக்கு ஃபைனல்ஸாக இருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் இப்படி நீ கொடுத்துருந்தா அந்த என்ஏசி ஜுவல்லரி 1 கிலோ தங்கம், அருணெக்ஸ் கிலோ வீடு எல்லாமே உனக்கே கிடச்சிருக்கும். உண்மையிலே இட் வாஸ் சச் அ ஃபேபுலஸ் நீட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் த வாய்ஸ் வாஸ் பர்ஃபெக்ட் இன் பிச் and we all thoroughly enjoyed it. Thank you so much. Thank you. And especially இசை கலைஞர்களுக்கு கண்டிப்பா நம்ம கை தட்டணும். விக்ரம் and வெங்கட். விக்ரம் ஜதி பாடினாரு, ரொம்ப அருமையா இருந்தது. Thank you. ஸ்ரீஷா, வைல்ட் கார்டு ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கடைசி பாட்டு நீங்க பாடியிருக்கீங்க. நீங்க மக்கள் கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். என்னோட பாட்டு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு எனக்கு ஓட் போடுங்க. என்னோட நம்பர் SSJ07. ஓகே, நம்ம இந்த ஓட்டிங் ப்ரொசீஜர்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பொங்கல் எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு உங்கள் அப்பா. ஓகேவா, இந்த சமயத்தில் அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு கேட்டுடலாம். சொல்லுங்கள் சார், உங்கள் பொண்ணு பாடினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என் பொண்ணு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. அதுவும் அவருக்கு கிளாசிக்கல் சாங்ஸே தெரியாது, மெலடி நல்லா பாடுவாள். ஆனால் வைல்ட் கார்டுக்கு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளாசிக் சாங்க்கு பாடியிருக்கா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜட்ஜஸ் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு இதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்ஸ். SSJ07 நம்மளோட ஸ்ரீஷாவுக்கு நீங்கள் ஓட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வழிகள் இருக்குது. SMS மூலமாக ஓட் பண்ணணும்னா உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு SSJ07 என்ற கோடை டைப் பண்ணிட்டு 57827 என்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க.
அண்ட் ஏர்டெல்லில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு IVRS நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் 54321778 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஸ்ரீஷாவுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம். ஆன்லைனில் கூட நீங்கள் உங்களோட ஓட்ஸை பதிவு பண்ணலாம். பதிவு பண்ண வேண்டிய வெப்சைட் www.supersinger.in வெப்சைட்டில் போய் நீங்கள் ஸ்ரீஷா நம்மளோட SSJ 07க்கு ஓட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்ரீஷா, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்ரீஷா.